ஓம் சாந்தி 22/7/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் அடித்தளம் தூய்மையாகும். தூய்மை இருந்தது என்றால் நினைவின் கூர்மையை நிரப்ப முடியும். யோகத்தின் கூர்மை இருந்தால் பேச்சில் சக்தி இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும்? பதில்: தலைமீது இருக்கும் பாவ கர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தந்தையினுடையவராக ஆகி ஏதாவது ஒரு பாவ கர்மத்தை செய்தீர்கள் என்றால் மிகவும் வேகத்துடன் விழுந்து விடுவீர்கள். BK வித்யாலயத்தை ஒருவேளை நிந்தனை செய்தீர்கள், ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவுமே பாவம் ஆகிவிடும். பிறகு ஞானத்தை கேட்பதாலோ கூறுவதாலோ எந்த நன்மையும் இல்லை. ஓம் சாந்தி. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகிற்கு எப்படி அதிபதியாக முடியும் என்பதை ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். தூய்மையான உலகத்திற்கு சொர்க்கம் அல்லது விஷ்ணுபுரி, லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த படத்தை இதுபோல அமைத்துள்ளார்கள். எனவே புரிய வைக்கப்படுகிறது. மற்றபடி விஷ்ணுவை பூஜை செய்யும் பொழுது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள், ஆனால் இவர்கள் யார் என்பதை புரியாமல் உள்ளார்கள். பாபா இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பல்வேறு வழிகளில் புரிய வைக்கிறார். நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். பரமாத்மாவோ அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்று ஒரு சிலருடைய புத்தியில் உள்ளது. நாம் எதெல்லாம் நல்லது கெட்டது செய்கிறோமோ அவை அனைத்தையும் அவர் அறிந்துள்ளார். இப்பொழுது இதற்கு குருட்டு நம்பிக்கையின் பாவனை என்று கூறப்படுகிறது. பகவான் இந்த விஷயங்களை அறிந்து இருப்பதே இல்லை. பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தூய்மையாக ஆக்கி சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். பிறகு யார் நல்ல முறையில் படிப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். மற்றபடி தந்தை அனைவரின் உள்ளங்களை அறிவார் என்று நினைக்கக்கூடாது. இது பிறகு அறிவீனம் என்று கூறப்படும். மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறார்களோ அதற்கு பலன் நல்லதோ கெட்டதோ நாடகப்படி அவர்களுக்கு கிடைத்தே விடுகிறது. அநேகர் விகாரத்தில் செல்கிறார்கள், பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் இங்கு அல்லது கிளை நிலையங்களுக்கு வந்து விடுகிறார்கள். பாபா அறிவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தொழிலை எல்லாம் நான் செய்வது இல்லை என்று பாபா கூறுகிறார். அனைத்தும் அறிந்தவர் என்ற வார்த்தை கூட தவறானது. வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள், சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குங்கள் என்று நீங்கள் தந்தையை அழைக்கிறீர்கள். ஏனென்றால் பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் தலை மீது அதிகமாக உள்ளது. இந்த ஜென்மத்தினுடையதும் இருக்கிறது. இந்த பிறவியினுடைய பாவங்களை கூறவும் செய்கிறார்கள். அநேகர் எப்பேற்பட்ட பாவங்களை செய்துள்ளார்கள் என்றால் அவர்கள் தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக தோன்றுகிறது. தூய்மையாக ஆவதுதான் முக்கியமான விஷயமாகும். படிப்பு மிகவும் சுலபமானதாகும். ஆனால் பாவ கர்மங்களின் சுமையை எப்படி இறக்குவது? இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதிகமாக பாவம் செய்பவர்கள், அதிகமாக டிஸ்சர்வீஸ் செய்பவர்கள் கூட அதிக பேர் இருக்கிறார்கள். இதனுடைய பாவம் அதிகமாக ஏறுகிறது. அந்த பாவம் ஆகியவை ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கிவிட முடியாது. பாவங்கள் பிறகும் யோகத்தால் தான் நீங்கும். முதலில் யோகத்தின் முழுமையான பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பிறரது உள்ளத்தில் அம்பு போல தைக்க முடியும். முதலில் தூய்மையாக ஆகி நினைவு இருந்தால் அப்பொழுதுதான் பேச்சில் கூட கூர்மை நிரம்பும். இல்லை என்றால் ஒருவர் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியிலும் பதியவே பதியாது. அம்பு போல பாயவும் பாயாது.
பல ஜென்மங்களுக்கான பாவங்கள் உள்ளன அல்லவா? இப்பொழுது செய்யக்கூடிய பாவங்கள் பல ஜென்மங்களை விட அதிகமாக ஆகிவிடுகிறது. எனவே சத்குருவை நிந்திப்பவர் என்று பாடப்பட்டுள்ளது. இவர் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குரு ஆவார். பிகேக்கு நிந்தை செய்விப்பவர்களுடைய பாவம் மிக பாரமானது என்று தந்தை கூறுகிறார். முதலில் நீங்கள் தூய்மையாகுங்கள். பிறருக்கு புரிய வைப்பதில் அதிகமான ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பைசா அளவிற்கு கூட நினைவு இல்லை. இதனால் நன்மை என்ன? முக்கியமான விஷயமே நினைவினால் தூய்மையாக ஆவதற்கானது என்று தந்தை கூறுகிறார். தூய்மையாக ஆவதற்காக தான் அழைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அடி வாங்கும் வீணாக சத்தமிடும் பழக்கம் உள்ளது. பிரார்த்தனை செய்கிறார்கள், ஆனால் பகவானுக்கு காதுகள் எங்கே? காதுகள் இல்லாமல், வாய் இல்லாமல் எப்படி கேட்பது? எப்படி பேசுவது? அவரோ அவ்யக்தமானவர். இவை அனைத்தும் குருட்டு நம்பிக்கை. நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கும். அப்படியின்றி இவர் அதிகமாக நினைவு செய்கிறார், இவர் குறைவாக நினைவு செய்கிறார் என்பதை தந்தை அறிந்துள்ளார் என்பது அல்ல. தங்களுடைய சார்ட்டை தாங்களே பார்க்க வேண்டும். நினைவினால்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் என்று பாபா கூட உங்களிடம்தான் கேட்கிறார். நடத்தை மூலமாக தெரிய வருகிறது. நினைவு இல்லை என்றால் பாவங்கள் நீங்கிவிட முடியாது. அப்படியின்றி யாருக்காவது ஞானம் கூறினீர்கள் என்றால் உங்களுடையதோ அல்லது அவர்களின் பாவங்களோ அழிந்து போய்விடும் என்பது அல்ல. இல்லை, நீங்கள் நினைவு செய்தால்தான் பாவங்கள் நீங்கும். அடிப்படை விஷயமே தூய்மையாக ஆவதற்கானது. என்னுடையவராக ஆகியுள்ளீர்கள் என்றால் எந்த ஒரு பாவமும் செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இல்லை என்றால் மிக வேகமாக விழுந்து விடுவீர்கள். பிறகு நாம் நல்ல பதவி அடைய முடியும் என்ற நம்பிக்கை கூட வைக்கக்கூடாது. கண்காட்சியில் அநேகருக்கு புரிய வைக்கிறார்கள், அவ்வளவுதான், நாங்கள் அதிகமாக சேவை செய்தோம் என்று மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள். ஆனால் முதலில் நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் அநேகர் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். ஞானம் மிக சுலபமானது. 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அந்த படிப்பில் எவ்வளவு கணக்கு புத்தகங்கள் படிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், என்ன சம்பாதிக்கிறார்கள். படித்து கொண்டிருக்கும் போதே இறந்துவிட்டால் படிப்பு முடிந்து போய்விடும். குழந்தைகளாகிய நீங்களோ எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு தாரணையாகும். தூய்மையாக ஆகவில்லை என்றால், பாவங்களை அழிக்கவில்லை என்றால் மிகவும் தண்டனை வாங்க வேண்டி வரும். அப்படியின்றி எங்களுடைய நினைவோ பாபாவிற்கு சேர்ந்து விடுகிறது என்பது அல்ல. பாபா என்ன செய்வார்? நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நாங்களோ எப்பொழுதும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம். அவர் இல்லாமல் எங்களுக்கு யார்தான் இருக்கிறார்கள்? இதுவும் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நினைவில் அதிகமான உழைப்பு உள்ளது. நாம் நினைவு செய்கிறோமா இல்லையா? இதை கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நாங்களோ நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அறியாமையில் கூறிவிடுகிறார்கள். உழைப்பு இன்றி யாராவது உலகிற்கு அதிபதி ஆகிவிட முடியுமா என்ன? உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நினைவின் கூர்மை நிரம்பினால்தான் சேவை செய்ய முடியும். பிறகு எவ்வளவு சேவை செய்து பிரஜைகளை உருவாக்கினார்கள் என்று பார்க்கப்படுகிறது. கணக்கு வேண்டும் அல்லவா? நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினோம்? பிரஜைகளை உருவாக்க வேண்டியுள்ளது அல்லவா? அப்பொழுதுதான் ராஜ்ய பதவியை அடைய முடியும். அதுவோ இப்பொழுது ஒன்றும் இல்லை. நினைவில் இருக்க வேண்டும், கூர்மை நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு முழுமையாக அம்பு போல
பதிய வைக்க முடியும். சாஸ்திரங்களில் கூட இருக்கிறது அல்லவா? கடைசியில் பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியார் ஆகியோருக்கும் ஞானம் அளித்தார் என்று உங்களுடைய தூய்மையற்ற நிலை நீங்கி ஆத்மா சதோ பிரதான நிலை வரை வந்துவிடும் பொழுது கூர்மை நிரம்புகிறது. பிறகு சட்டென்று அம்பு போல பதிந்து விடுகிறது. பாபா அனைத்தையும் அறிவார் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். பாபாவிற்கு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? செய்பவர்கள் அடைவார்கள். பாபா சாட்சியாக ஆகி பார்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு சென்று சேவை செய்தோம் என்று பாபாவிற்கு எழுதுகிறார்கள். முதலில் நீங்கள் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கிறீர்களா என்று பாபா கேட்பார். முதல் விஷயமே இதுதான். மற்ற தொடர்பை விடுத்து ஒரு தந்தையிடம் தொடர்பை இணையுங்கள். ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி வரும். வீட்டில் இருக்கும் பொழுது கூட இதுவோ பழைய உலகம், பழைய தேகமாகும் என்பதை புரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் முடிய போகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியிடம்தான் நமக்கு வேலை. இல்லறத்தில் இருக்க வேண்டாம், யாரிடமும் பேச வேண்டாம் என்றெல்லாம் பாபா கூறுவது இல்லை. திருமணத்திற்கு செல்லலாமா என்று பாபாவிடம் கேட்கிறார்கள். தாராளமாக செல்லுங்கள் என்று பாபா கூறுவார். அங்கு கூட போய் சேவை செய்யுங்கள். புத்தியின் நினைவு சிவபாபாவிடம் இருக்கட்டும். பல ஜென்மங்களுக்கான பாவ கர்மங்கள் நினைவின் பலத்தால் தான் சாம்பலாகும். இங்கு கூட பாவ கர்மங்கள் செய்தார்கள் என்றால் மிக தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தூய்மையாகிக் கொண்டே இருக்க இருக்க விகாரத்தில் சென்றார்கள் என்றால் இறந்தே விடுவார்கள். ஒரே அடியாக தூள் தூளாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்ரீமத் படி நடக்காமல் அளவற்ற நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் வேண்டும். நினைவே வர முடியாத அளவிற்கு பாவங்களை செய்கிறார்கள். நினைவு செய்ய முடியாமல் இருப்பார்கள். யாரிடமாவது வந்து பகவான் வந்துள்ளார், அவரிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அம்பு போல பதியாது. பக்தர்களுக்கு ஞானம் கூறுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். வீணாக யாருக்கும் கொடுக்காதீர்கள். இல்லையென்றால் இன்னுமே நிந்தனை செய்விப்பார்கள். பாபா எங்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கம் உள்ளது. இப்பொழுதோ ஞானத்திற்கு வந்துவிட்டுள்ளோம். இப்பொழுது என்ன செய்வது என்று ஒரு சில குழந்தைகள் பாபாவிடம் கேட்கிறார்கள். பாபா ஆலோசனை தருகிறார். குழந்தைகளே, ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்கள் அதிகமாக உள்ளார்கள். ஏழைகள் ஒன்றும் பசியால் இருப்பது இல்லை. துறவிகளிடம் அதிகமான பணம் இருக்கிறது. எனவே இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்களுடைய புத்தி நீங்கிவிட வேண்டும். தானம் ஆகியவற்றில் கூட மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். அநேகர் இது போன்ற காரியம் செய்கிறார்கள். கேட்கவே வேண்டாம். மேலும் நமது தலை மீது சுமைகள் மிக பாரமாக ஆகிக் கொண்டே போகிறது. எதையும் அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். ஞான மார்க்கம் ஏதோ கேலி கூத்திற்கான மார்க்கம் அல்ல. தந்தையுடன் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். தர்மராஜரிடம் பெரிய பெரிய அடிகள் வாங்க வேண்டி இருக்கும். கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும் பொழுது தெரிய வரும். கூறுகிறார்கள் அல்லவா, பல பிறவிகளின் தண்டனை வாங்குவதற்கு நேரமொன்றும் பிடிப்பதில்லை. பாபா காசி கல்வெட்டு பற்றிய உதாரணத்தை கூட புரிய வைத்துள்ளார். அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். மனிதர்களை கூட பலி ஏற்றுகிறார்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியின்றி இந்த நாடகம் ஏன் தான் அமைக்கப்பட்டது என்பது அல்ல. சக்கரத்தில் எதற்காக தான் அழைத்து வந்தீர்கள்? சக்கரத்தில் கொண்டு வந்துதான் இருப்பீர்கள். இது அனாதி நாடகம். சக்கரத்தில் வரவில்லை என்றால் பிறகு உலகமே இருக்காது. மோட்சம் ஆவது இல்லை. முக்கியமானவர்களுக்கு கூட மோட்சம் ஆக முடியாது.
5000 வருடங்களுக்கு பிறகு இப்படியே சக்கரம் சுற்றுவீர்கள். இதுவோ நாடகம். ஒருவருக்கு புரிய வைப்பதால், வாணி நடத்துவதால் மட்டுமே பதவி கிடைக்காது. முதலில் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். அப்படியின்றி பாபா அனைத்தையும் அறிந்துள்ளார் என்பது அல்ல. பாபா அறிந்தும் கூட என்ன செய்வார்? முதலில் ஸ்ரீமத் படி நான் என்ன செய்கிறேன், எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறேன் என்பதை உங்களுடைய ஆத்மா அறிந்திருக்கிறது. மற்றபடி பாபா இதை அறிந்து கொள்வதால் என்ன நன்மை? நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதன் பலனை நீங்கள் தான் அடைகிறீர்கள். பாபா உங்களுடைய செயல் மற்றும் சேவை மூலமாக அறிந்திருக்கிறார். இந்த குழந்தை நன்றாக சேவை செய்கிறது. குறிப்பிட்ட ஒருவர் பாபாவினுடையவராக ஆன பிறகு அதிகமான பாவ கர்மங்கள் செய்துள்ளார் என்றால் அவருடைய முரளியில் கூர்மையை நிரப்ப முடியாது. இது ஞானவாளாகும். இதில் நினைவு பலத்தின் கூர்மை வேண்டும். யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மற்றபடி ஞானத்தினால் புது உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். முதலில் தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையாக ஆகாமல் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. இங்கு வருவதே நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கு. தூய்மையற்றவர்கள் நரனிலிருந்து நாராயணராக ஆவார்களா என்ன? தூய்மையாக ஆவதற்கான முழு யுக்தி வேண்டும். கிளை நிலையங்களை பராமரிக்கும் நெருங்கிய குழந்தைகள் கூட மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. அந்த அளவு உழைப்பு செய்வதில்லை. எனவே அந்த கூர்மை நிரம்புவதில்லை. அம்பு போல பாய்வது இல்லை. நினைவு யாத்திரை எங்கே? கண்காட்சியில் அநேகருக்கு புரிய வைக்கிறார்கள். அவ்வளவுதான். முதலில் நினைவினால் தூய்மையாக வேண்டும். பிறகுதான் ஞானம். தூய்மையாக ஆனீர்கள் என்றால் ஞானத்தின் தாரணை கூட ஆகும். தூய்மையற்றவர்களுக்கு தாரணை ஆகாது. முக்கியமான பாடம் நினைவினுடையது. அந்த படிப்பில் கூட பாடங்கள் இருக்கும் அல்லவா? உங்களிடம் கூட பிகே ஆகிறார்கள். ஆனால் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி, சகோதர சகோதரி ஆவது சித்தி வீடு அல்ல. கூறுவதற்காக மட்டுமே ஆவது அல்ல. தேவதை ஆக வேண்டும் என்றால் முதலில் அவசியம் தூய்மையாக வேண்டும். பிறகுதான் படிப்பு. படிப்பு மட்டும்தான் இருக்கிறது. தூய்மையாக ஆகவில்லை என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஆத்மா தூய்மையானதாக வேண்டும். தூய்மையானதாக ஆனால்தான் தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும். தூய்மையை தான் பாபா வலியுறுத்துகிறார். தூய்மை இல்லாமல் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. மற்றபடி பாபா எதையும் பார்ப்பது இல்லை. அவரே அமர்ந்துள்ளார் அல்லவா? அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பாவனைக்கு பலன் கிடைத்து விடுகிறது. இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. ஷரீரம் இல்லை என்றால் எப்படி தந்தை பேச முடியும்? எப்படி கேட்க முடியும்? ஆத்மாவிற்கு ஷரீரம் இருக்கும் பொழுதுதான் கேட்கிறார், பேசுகிறார். பாபா கூறுகிறார், எனக்கு உறுப்புகளே இல்லை என்றால் எப்படி கேட்பது? எப்படி தெரிந்து கொள்வது? நாம் விகாரத்தில் செல்கிறோம் என்பதை பாபா அறிந்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் அவரை பகவான் என்றே ஏற்க மாட்டார்கள். இப்படி கூட அநேகர் இருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு தூய்மையாக ஆவதற்கான வழியை கூறவே வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். சாட்சியாக ஆகி பார்க்கிறேன். குழந்தைகளின் நடத்தை மூலமாக இவர்கள் மோசமான குழந்தைகளா இல்லை நல்ல குழந்தைகளா என தெரிய வந்து விடுகிறது. சேவையினுடையது கூட நிரூபணம் வேண்டும் அல்லவா? யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் சிறந்தவர்களாக ஆகிறார்கள். நடக்கவில்லை என்றால் அவரே அசுத்தமாக ஆகி விழுந்து விடுவார். எந்த ஒரு விஷயமானாலும்
தெளிவாக கேளுங்கள். குருட்டு நம்பிக்கையின் விஷயம் இல்லை. பாபா இவ்வளவுதான் கூறுகிறார். நினைவின் கூர்மை இல்லை என்றால் எப்படி தூய்மையாக ஆக முடியும்? இந்த பிறவியில் கூட எப்பேற்பட்ட பாவங்களை செய்கிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது. சத்யுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். இது சங்கமமாகும். ஒருவர் மந்த புத்தியாக இருந்தால் தாரணை செய்ய முடியாது, பாபாவை நினைவு செய்ய முடியாது. பிறகு மிகவும் தாமதமாகிவிடும். மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடித்து விட்டது என்றால் பிறகு நினைவில் கூட இருக்க முடியாது. அந்த சமயத்தில் பீதி பரவி விடுகிறது. அநேக துக்கங்களின் மழைகள், அதிகமாக துக்க மலைகள் விழப்போகின்றன. நாம் நமது ராஜ்ய பாக்கியத்தை தந்தையிடமிருந்து எடுத்துக்கொண்டு விட வேண்டும் என்ற இதே கவலை இருக்க வேண்டும். தேக அபிமானத்தை விடுத்து சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். பணத்தை வீணாக இழக்கக்கூடாது. யார் தகுதியுடையவர்களாக இல்லையோ அப்பேற்பட்ட தூய்மையற்றவர்களுக்கு ஒரு பொழுதும் தானம் கொடுக்க கூடாது. இல்லை என்றால் தானம் கொடுப்பவர் மீதும் வந்து விடுகிறது. அப்படியின்றி பகவான் வந்துள்ளார் என்று தண்டோரா அடிப்பது அல்ல. அதுபோல பகவான் என்று அழைத்துக் கொள்பவர்கள் பாரதத்தில் அதிகமாக உள்ளார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு தெளிவு கிடைத்துள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, படிப்புடன் கூடவே அவசியம் தூய்மையாக வேண்டும். இதுபோல தகுதியுடையவர்களாக அல்லது நல்ல குழந்தையாக ஆகி சேவைக்கான நிரூபணம் அளிக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தங்களை உன்னதமானவர்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்தூல செல்வத்தை கூட வீணாக இழக்கக்கூடாது. தூய்மையற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது. ஞான செல்வத்தை கூட பாத்திரமறிந்து கொடுக்க வேண்டும். வரதானம். பழைய சம்ஸ்காரங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்துவிடக்கூடிய உண்மையான மறுவாழ்வு உடையவர் ஆகுக. விளக்கம். எப்படி இறந்த பிறகு ஷரீரத்திற்கு ஈம சடங்கு செய்துவிடும் பொழுது பெயர், உருவம் அனைத்தும் முடிந்து போய்விடுகிறது. அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் மறுவாழ்வு உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது ஷரீரம் அதே தானாக இருந்தாலும் சரி, ஆனால் பழைய சம்ஸ்காரங்கள், நினைவுகள் அல்லது சுபாவங்களுக்கு அந்திம சடங்கு செய்து முடித்து விடுகிறீர்கள். அந்திம சடங்கு செய்து முடித்து விட்ட பிறகு அந்த மனிதன் ஒருவேளை மீண்டும் முன்னால் வந்தால் அதற்கு பூதம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இங்கும் கூட ஏதாவது அழித்து விடப்பட்ட சம்ஸ்காரம் மீண்டும் வெளிப்பட்டு விட்டது என்றால் இது கூட மாயையின் பூதமாகும். இந்த பூதங்களை விரட்டி விடுங்கள். அவற்றை வர்ணனை செய்யாதீர்கள். ஸ்லோகன். கர்ம கணக்கை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்மயோகத்தின் ஸ்திதியை வர்ணனை செய்து கொண்டே இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை. சங்கல்பங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாக்குங்கள். எப்படி ராஜா அவர் காரியம் செய்வது இல்லை, செய்விக்கிறார். செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் வேறாக இருப்பார்கள். ராஜ்ய நடவடிக்கைகள் சரியாக இல்லை என்றால் ராஜ்யம் நிலைகுலைந்து போய்விடுகிறது. அதே போல ஆத்மாவும் கூட செய்விப்பவர் ஆவார். மனம், புத்தி, சன்ஸ்காரம் என்ற விசேஷ திரிமூர்த்திகள், சக்திகள் செய்பவர்கள் ஆவார்கள். முதலில் இவற்றின் மீது ஆளக்கூடிய சக்தி இருந்தது என்றால் இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் இயல்பாகவே சரியான பாதையில் நடப்பார்கள். ஓம் சாந்தி.